அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் நிலம் அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த இணைய வழியிலான ஒரு நாள் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள பேராசிரியர் பெருமக்களையும், ஆய்வு நண்பர்களையும், தமிழ் ஆர்வலர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், இந்நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை உறவுகளையும், இன்று பொழிவாற்றி இருக்கின்ற பொழிவாளர் முனைவர் ரூபா அவர்களையும் வருக வருக என தமிழ்நிலம் சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று பேச இருக்கின்ற தலைப்பு நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வியல் என்னும் தலைப்பில் நம்மிடை உரையாற்றி இருக்கின்ற பொழிவாளரை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நிகழ்வை தொடங்கலாம். இவர் ஊற்றங்கரையில் இருக்கிற அதியமான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். இவர் முனைவர் பட்டம் என்கிற ஒரு பட்டத்தை திருப்பத்தூரில் இருக்கிற தூய நெஞ்ச கல்லூரியில் புகழ்பெற்ற பேராசிரியர் பார்த்திபராஜா ஐயா அவர்களிடம் ஆங்கில வழி பள்ளிகளில் தமிழ் கற்பித்தலும் உள்ள பிரச்சனைகள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வு நிகழ்த்தியிருக்கிறார். இவர் நாடகத்தில் ஈடுபாடு கொண்டவர். தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் புதுடெல்லி நாடக பயிற்சி பள்ளியும் இணைந்து நடத்திய ஒரு மாத பயிற்சியில் பயிற்சி பெற்றவர். புரிசை துரைசாமி கண்ணப்ப தம்பிராயன் தெருக்கூத்து பயிற்சி பள்ளியில் 20 நாட்கள் பயிற்சி பெற்றவர். மேலும் இவர் கவிதை எழுதுவதிலும் சிறுகதை எழுதுவதிலும் சிறந்தவர். தேசிய பன்னாட்டு கருத்தரங்கில் ஒரு 25ற்கு மேற்பட்ட கட்டுரைகளை இந்த தமிழ் உலகத்திற்கு அளித்திருக்கிறார். அது கவிதை தளத்திலும், இலக்கிய தளத்திலும், தனி ஆளுமை என்கிற தளத்திலும், நாவல் என்கிற தளத்திலும், கல்வி சார்ந்த தளத்திலும், உளவியல் சார்ந்த தளத்திலும் இவர் பல்வேறு கட்டுரைகளை இந்த தமிழ் உலகிற்கு அளித்து வந்திருக்கிறார். மேலும் இவருடைய நாடகம் என்கிற பிரதிகள் இதழ்களில், புகழ்பெற்ற இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. கம்பன் ஆண்டு மலரில் பிரளயனின் பெண் நாடகம் என்கிற ஒரு ஆய்வு கட்டுரை வெளிவந்திருக்கிறது. அதை தொடர்ந்து 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். முதல் புத்தகம் நாடக ஆளுமை பிரளயன் என்கிற ஒரு தலைப்பிலும், புத்துருவாக்கம் என்கிற தலைப்பிலும் 2 நூல்களை இந்த உலகத்திற்கு அளித்திருக்கிறார். பயிலரங்கில் 20க்கு மேற்பட்ட பயிலரங்கில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். நாடக பயிற்றுனராகவும் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று பயிற்சி அளித்து வந்திருக்கிறார். இவர் மாற்று நாடக இயக்கத்தின் மேலாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் உதவி ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் 7 ஆண்டு காலமாக இவர் நாடகத்துறையில் பயிற்சி பெற்ற ஒரு அனுபவ உத்திகளை கொண்ட ஒரு ஆசிரியராக செயல்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து 10க்கு மேற்பட்ட நாடக குழுவில் 100க்கு மேற்பட்ட இடங்களில் இவருடைய கலைத்தன்மைகளையும் நாடக ஆற்றலையும் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். அதை தொடர்ந்து குறும்படம் என்கிற படத்தை 2க்கு மேற்பட்ட படத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார். அதை தொடர்ந்து தெரிந்த கலைகள் என்று அவருக்கு சொன்னார். கேரளாவில் இருக்கிற சந்த மேளம் என்கிற ஒரு மேளத்தின் ஈடுபாடு உடையவராகவும் அதை இயக்கக்கூடிய ஒரு இயக்க வல்லுநராகவும் இருந்திருக்கிறார். அதை தொடர்ந்து தமிழர்களுக்கெல்லாம் பறை என்று சொல்லப்படுகின்ற மரபு சார்ந்த இசையை கை தேர்ந்தவராக புகழ் பெற்றிருக்கிறார். பல்வேறு இடங்களில் தன்னுடைய பறை இசைகளை ஒளி எழுப்பி பல்வேறு மக்களை கவர்ந்தவர். அப்படிப்பட்ட துடும்பிசை, ஒயில், கும்மி ஆட்டம் என்கிற ஒரு கலைகளில் வல்லுநராகவும் பயிற்சி பெற்றவராகவும் சிறந்து விளங்கியிருக்கிறார். அதை தொடர்ந்து நாடக உதவி இயக்குநராகவும் சொற்பொழிவுகள், பட்டிமன்றம் போன்ற 10க்கு மேற்பட்ட நிகழ்வுகளில் இவர் பங்கெடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து தமிழ் மன்றம் தேர்வில் முதல் இடத்தை 3 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார், இடம்பெற்று வருகிறார். விளையாட்டுத் துறைகளிலும் இவர் ஈடுபாடு கொண்டவராக சிறந்து விளங்குகிறார். அதை தொடர்ந்து இவர் பெற்ற
விருது என்று பார்த்தால் 10ற்கு மேற்பட்ட விருது இவர் பெற்றிருக்கிறார். அது குறிப்பிடத்தகுந்த ஒரு சில விருதுகளை மற்றும் உங்களிடம் அறிமுகம் செய்யலாம் என்று எண்ணுகிறேன். இளந்தமிழறிஞர் விருது என்கிற ஒரு விருதையும், கலையில் நிறைஞர் விருது என்கிற ஒரு விருதையும், மதங்க சூளாமணி விரலி விருது என்கிற ஒரு விருதையும், தமிழ் இலக்கிய வித்தகர் என்கிற விருதையும், இளம் அறிஞர் என்கிற விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். இது போன்று பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்தது மட்டுமில்லாமல் பல்வேறு விருதுக்கு சொந்தக்காரராகவும், இந்த தமிழ் மண்ணிற்கு பல்வேறு நடிப்பு மூலமாக மாணவர்களின் ஈர்ப்பை கவர்ந்தவராகவும் செயல்பட்டு வந்திருக்கிற இப்படிப்பட்ட பேராசிரியர் தான் நம்மிடம் தற்போது நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வியல் என்னும் பொருண்மையில் தற்போது உரையாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட பேராசிரியரை தமிழ்நிலம் சார்பாக வரவேற்று பொழிவை நிகழ்த்துமாறு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் அன்னை தமிழையும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி, சம்பத் கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசலாம். ஓகே. என் அன்னை தமிழையும் இன்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி, என்னை கலை வாழ்வில் கால்பதிக்க வைத்த என் குரு முனைவர் கி. பார்த்திபராஜா ஐயா அவர்களுக்கும், மேலும் நான் இந்நிகழ்வில் பேச எனக்கு அனுமதி அளித்த என்னுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும், என்னையும் அழைத்து இவ்விடத்தில் உரையாற்ற வைத்திருக்கும் நண்பர் மற்றும் தமிழ்நிலம் அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் முனைவர் ஜோ சம்பத்குமார் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னுடைய நண்பர் என்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, என்னுடைய நண்பர் என்னை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டார். ஆனா அதற்கெல்லாம் உரியவளா என்று எனக்கே ஐயம் உள்ளது. சரி, என்னுடைய தலைப்பு நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்புல நான் இப்பொழுது உரையாற்ற போகிறேன். முதல்ல நாட்டுப்புறவியல்னா என்ன, அதை பற்றியான ஒரு புரிதல் இருந்தாதான் நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வியலை பற்றி நாம தெரிந்து கொள்ள முடியும். நாட்டு மக்களினுடைய நாகரிகத்தினையும் பண்பாட்டினையும் அவங்களுடைய வழக்கங்களையும் பழக்கங்களையும் வரலாற்றையும் நாட்டு நடப்பை பற்றி உண்மையான முறையில எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில எடுத்து காட்டக்கூடியதுதான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லலாம். இலக்கியங்கள் காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொன்னா, நாட்டுப்புறவியல் சமுதாய மக்களின் அவங்களுடைய சூழலை எடுத்து காட்டக்கூடிய கால கண்ணாடி அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது 1950க்கு பிறகுதான் இந்த நம்முடைய நாட்டில் காலூன்று தொடங்கியது. அதாவது சார்லஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல அந்த நாட்டுப்புற கலைகளை எல்லாம் தொகுத்து அதற்கான அந்த அறிமுகத்தை எல்லாம் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது ஒரு பாடமாகவே வைக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற கலைகள் எதையெல்லாம் நம்ம நாட்டுப்புற கலைகள் என்று சொல்லலாம்? முதல்ல பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், புராண கதைகள், கைவினை பொருட்கள், நம்பிக்கைகள், தெய்வங்கள், திருவிழாக்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம நாட்டுப்புற கலைகள் என்று சொல்றோம். மக்களினுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், பழமையான எண்ணங்கள், இது எல்லாத்தையும் காட்டக்கூடியது. மக்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய கவிதை புனையும் ஆற்றல், இது எல்லாத்தையும் கற்பனை திறன் எல்லாத்தையும் சேர்த்து பாடல்களின் வழியாக காட்டக்கூடியதுதான் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இந்த நாட்டுப்புற கலைகள் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நாட்டுப்புற மக்கள் யார நம்ம நாட்டுப்புற மக்கள் என்று சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு கூட ஜவாது மலையில வாழக்கூடிய மக்கள், ஏலகிரியில வாழக்கூடிய மக்கள், எனக்கு தெரிந்த மக்களை நான் சொல்கிறேன். அவர்கள் எங்களுடைய நாடு, மேல் நாடு, கீழ் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாடையே அவங்க தனியா அவங்களுடைய ஊரையே நாடு என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நாட்டுப்புற மக்கள் என்று சொல்லலாம். கிராமப்புறங்களில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே நாட்டுப்புற மக்கள் தான். இது ஆங்கிலத்தை ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபோக்லோர் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல தான் அந்த வார்த்தையை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. ஐரோப்பிய நாடுகள்ல முதல்ல ஃபோக் அப்படின்னு சொன்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னா விவசாய மக்களை குறிக்கும். விவசாயம் செய்து வாழக்கூடிய அந்த மக்களை குறிக்கக்கூடியது ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறகு எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் என்று பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நாட்டுப்புற மக்களை குறித்தது. ஃபோக் அப்படிங்கிறது
ஃபோக்லோர் அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்களை குறித்தது. அப்படிங்கிறது பொதுவா கிராமப்புறத்தில் வாழக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்களை குறித்தாலும் அவர்களுடைய கலைகளை, நிகழ்வுகளை, பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாட்டுப்புற மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃபோக்லோர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மக்களினுடைய அறிவு என்ற பொருளில் நம்ம பார்க்கலாம். மக்களினுடைய அறிவு, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஹலோ தொடங்க, பேசுங்க பேசுங்க. நாட்டுப்புற மக்களை பற்றி, படிப்பறிவு இல்லாத மக்களை பற்றி பேசக்கூடிய அந்த பகுதி தான் நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் என்று சொல்லப்பட்டாலும் அது மக்களினுடைய அறிவு அப்படிங்கிற பொருள்ல தான் பிற்காலத்தில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த ஃபோக்லோர் அப்படிங்கிற வார்த்தைய ஜெர்மன் மொழியில டை ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லிட்டோம், பிரெஞ்சு மொழியில லீ ஃபோக்லோர் அப்படிங்கிற இதுல அடிப்படையிலையும், நம்முடைய இத்தாலியில ஹில் ஃபோக்லோர் அப்படிங்கிற மாதிரியும், ஸ்பானிஷ்ல ஹெல் ஃபோக்லோர் அப்படிங்கிறதையும், ரஷ்யாவுல ஃபோக்லோர் அப்படின்னு சொல்ற அந்த அடிப்படையிலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையில படிப்பறிவு இல்லாத மக்கள் என்று பயன்படுத்தப்பட்டாலும் உண்மையில் அதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களினுடைய அறிவு, அந்த நாட்டுப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை, அவங்களுடைய கலைகளை எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும் இந்த இடத்துல. அடுத்து நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிறது வாய்மொழியாக பரவக்கூடியது. அடுத்து மரபு வழிபட்டது, காலங்காலமாக அவங்க மரபாக செய்து வரக்கூடிய ஒன்று, பல்வேறு வடிவங்களாக அது பிற்காலத்துல திரிவடைகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கு யாருமே ஆசிரியர் கிடையாது, வாய்மொழியாக அவங்க பாடுறதை கேட்டு பாடக்கூடிய அதுதான் நம்ம சொல்றோம். அடுத்து ஒரு ஒழுங்கு வாய்ப்பாட்டுக்குள்ள ஒரு இதுக்குள்ளார, ஒரு கட்டமைப்புக்குள்ளார அடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை எதுக்கு நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அந்த கலைகளை இன்றைக்கு மக்கள் எப்படி பயன்படுத்திட்டு வராங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கின்றது என்பதற்காக தான் அந்த கலைகளை பற்றியும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க என்பதை பற்றியும் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்து இந்த நாட்டுப்புற மக்களினுடைய அந்த கலைகள் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, இடத்திற்கு இடம் நிச்சயமாக வேறுபடுகிறது. ஒன்று, நிலத்தினுடைய அடிப்படையில வேறுபடுது. இப்போ ஜவாது மலையில வாழக்கூடிய மக்கள் ஒரு மாதிரி, அவங்களுடைய பாடல்கள் ஆடல்கள் ஒரு மாதிரி இருக்கிறது. இதுவே திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மக்களின் அந்த ஆட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கிறது. புரிசையில் இருக்கக்கூடிய ஆட்டங்கள், அவங்களுடைய அடவுகள் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இடத்திற்கு இடம் மாறுபடுது. இசைக்கலையை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஆனா ஆட்டங்கள் பொறுத்த வரைக்கும், கூத்தை பொறுத்த வரைக்கும் மாறுபட்டுதான் இருக்கிறது. அடுத்து அவங்களுடைய சமுதாயத்தின் சூழல், அவங்களுடைய சமுதாயம், அவர்கள் வாழக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தும் அவங்களுடைய அந்த ஆட்டங்கள், கலைகள் மாறுபட்டு இருக்கிறது. அடுத்து வட்டார வழக்குகள் நிச்சயமாக வேறுபடுகிறது. ஒரு இடத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வேலூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, திருப்பத்தூர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில இருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கலைகளிலும் அந்த பேச்சு வழக்கு சொற்களானது வேறுபட்டு வருகிறது. சரி, இப்படி மாறுபட்டு வரக்கூடிய அந்த இதுல இந்த ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 23க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அதிகமாக மக்களுக்கு பயன்பாட்டுல தெரிந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னா காவடி ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலு, பறை, அதுக்கப்புறம் சிலம்பம்லே கை சிலம்பம், கம்பு சிலம்பம் இந்த மாதிரி இருக்கிறது. அதாவது கண்ணியன், வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு கலைகள் இருக்கிறது, பல்வேறு ஆட்டங்கள் இருக்கிறது. அடுத்து கூத்து சொல்லலாம். கூத்துலயும் அதே மாதிரி தெருக்கூத்து, கடை கூத்து, பாவை கூத்து, தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கூத்துகள் இருக்கிறது. ஆனா நமக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெருக்கூத்தை நம்ம சொல்லலாம். சரி, இது ஆட்டங்கள், நாட்டுப்புற கலைகள். இப்ப நாட்டுப்புற கலைஞர்கள்னா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கலைகளை எல்லாம் பண்பாட்டு ரீதியாக அவங்களுடைய சூழலின் அடிப்படையில நம்மிடையே நிகழ்த்தி காட்டக்கூடிய அவர்களை தான் நாம கலைஞர்கள் என்று சொல்கிறோம். அவங்க தங்களுடைய ஆட்டங்களின் மூலமாக, தங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்மிடையே ஆடி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த கலைஞர்களை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
அவருடைய வாழ்வியல் முறையை அடிப்படையாக வைத்து இவர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அந்த இசைக்கருவியை பயன்படுத்தக்கூடியவர்கள். அந்த இசைக்கருவியை பயன்படுத்தக்கூடியவர்களை சங்க காலத்துல எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாணர், கூத்தர், விரலியர், பொருணர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இசை கருவிகளை விட்டு அதன் மூலமா பாடல்களை பாடக்கூடிய அவர்களை புலவர்கள் என்று சொன்னாங்க. இப்படி அந்த பாடல்களையும் ஆடல்களையும் வெளிப்படுத்திய, தங்களுடைய அனுபவங்களை வெளிக்காட்டிய அந்த கலைஞர்களை வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதுனால உணர்ச்சியை காட்டக்கூடிய, அதாவது உணர்வுகளை காட்டக்கூடிய கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த உணர்வுகளை காட்டக்கூடிய அந்த கலைஞர்களை ஆடல் வகையிலையும் பாடல் வகையிலையுமே நாம மீண்டும் பிரிக்கலாம். இப்ப பாடல் அப்படின்னு சொல்லும் போது பாணர், அகவர், விரலி, வெள்ளமை சங்க இலக்கியத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அதே போல கூத்தர், விரலி, பொருணர், வைரியர், கோடியர் இவங்க எல்லாம் வந்து ஆடல் வகையில வகைப்படுத்தப்பட்டவங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த கலைஞர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியத்துல வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல தற்காலத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு நம்ம சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்தது, இந்த காலத்துல எப்படி நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரதுக்காக அங்கிருந்து வரேன் நானு. அன்னைக்கு இருந்த அந்த கலைஞர்கள் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள் என்று நாம சொல்லிடவும் முடியாது. ரொம்ப வறுமையில வாடினார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களிடத்தில் ஒற்றுமை இருந்தது என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கலைஞருடைய வீட்டுல உண்ண உணவில்லை, வீட்டின் உடைய அடுப்படையில சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நாயை குட்டி போட்டு நாய் உறங்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுப்பு பற்ற வைத்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. அந்த நிலைமையில வீடு இருக்கிறது. குழந்தை பாலுக்காக அழுகின்றது. தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை தான். தாய் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிலவை காட்டி இது பண்றாங்க. குழந்தைய வந்து அந்த பசிக்காக அழும்போது ஆறுதல் படுத்துறாங்க. சரி, குப்பை மேனி கீரையாவது கொண்டு வந்து சமைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு கூட உப்புக்கு வழி இல்லை. இப்படிதான் கலைஞர்களுடைய வாழ்க்கை அன்று இருந்தது. சரி, இப்படியே அவங்க வந்து வறுமையிலே வாழ்ந்தார்களா என்று கேட்டால் இல்லை. மன்னர்களை சென்று அவர்களை பார்த்து அந்த மன்னனுடைய புகழினை எடுத்து பாடி அவனுடைய சிறப்புகளை எடுத்து கூறும் பொழுது அவன் அளவற்ற செல்வங்களை அவங்களுக்கு வாரி பரிசாக கொடுத்திருக்கிறான். அந்த பரிசுகளை கொண்டு வந்து தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, அவங்க எல்லாருமே தன்னுடைய சுற்றத்தார் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பகிர்ந்து உண்டு எல்லாருக்குமே கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த கால கலைஞர்களுடைய வாழ்வியல் முறை. அதே போல மன்னர்கள் அந்த கலைஞர்களை எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 வகையான கலைஞர்களை நம்ம எடுத்து சொல்லலாம். ஒன்று, ஔவையார். ஔவையாருடைய தமிழ் புலமையினால அவருடைய தமிழ் அந்த அவருடைய புலமையை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகமான் கண்டு வியந்து தன்னிடத்திலேயே அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே புலவர்கள் வந்து பாடி அவங்களுடைய புகழும் சிறப்பும் எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனா அதியமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஔவையாரை தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவருடைய தமிழ் அந்த புலமையை தான் தினம் தினம் கேட்டறிய வேண்டும் என்பதற்காக தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது ஔவையார் ஒரு நாள் சொல்கிறார், உங்களுடைய மன்னனுக்கு மதிப்பு மரியாதைனா என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதியமான் வந்து சொல்கிறார், இல்லை, உங்களுடைய மதிப்பு தெரியாமல் இல்லை, நீங்கள் என்னை விட்டு சென்று விட்டால் இந்த தமிழ் புலமையும் சென்றுவிடும் என்ற காரணத்தினால்தான் நான் தங்களை என்னோடு வைத்துள்ளேன் என்று சொல்லும் போது அந்த மன்னனுடைய புலமையை தமிழ் பற்றினை கண்டு வியந்து ஔவையார் வந்து பெருமிதம் கொள்கிறார். அதே போல நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களும் அந்த காலத்தில் மன்னர்களும் இல்லை. அதே அதியமான் என்ன பண்றார் அப்படின்னா, சாவா வரம் பெற்ற அந்த நெல்லிக்கனியை தான் உண்டு மக்களுக்கு நல்லாட்சி புரிந்தால் போதும் என்று நினைக்காமல் ஒரு கலைஞரை காப்பாற்றினால் நிச்சயம் தமிழ் வாழும், தமிழ் புலவரை காப்பாற்றினால் தமிழ் வாழும், அதே போல மக்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் சென்றடையும் அப்படிங்கிற காரணத்தினால தான் உண்ண வேண்டிய அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்காக கொடுக்கிறார். இது அந்த கால அந்த மன்னரினுடைய இயல்பினையும் ஔவையாருடைய இயல்பையும் காட்டுகிறது. இதே போல இன்னொரு கலைஞர் முரசு கட்டிலில் படுத்து உறங்குகிறார். அது யார் என்று உங்களுக்கே தெரியும். முரசு கட்டிலில் படுத்து உறங்குவது யார் என்று தெரியாமல் மன்னன் வாளை கொண்டு வருகிறார்.
எதற்காக, யார் என்று, அதாவது முரசு கட்டில் எவ்வளவு பெரிய கட்டில், அந்த கட்டில போய் உறங்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவர் இது பண்ணும்போது வரும்போது அங்க பார்த்தா புலவர். அப்போ ஒரு கலைஞரை நாம எதுவும் செய்யக்கூடாது, அவர் வந்து எப்படிப்பட்ட புலமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி வியந்து அவருக்கு கவரி வீசுகிறார் அந்த மன்னர். இதுதாங்க அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்த அந்த கலைஞர்களுடைய வாழ்வியல் நிலை. சரி, இன்றைய காலகட்டத்துல இந்த கலைஞர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செழிப்பான பகுதி, அதாவது செழிப்பான வாழ்நாட்னா நான் கூத்து கலைஞர்ல சொல்கிறேன். மாசி மாதம் தொடங்கி தை மாதம் அறுவடை தொடங்கும். அந்த தை மாதத்திற்கு அடுத்து மாசி மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை தொடர்ச்சியாக ஒரு 6 மாதங்கள் அவங்க கூத்தினை நடத்துவாங்க. அந்த கூத்து நடத்தி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய செல்வங்களை வைத்து தன்னுடைய வாழ்வியலை நடத்தக்கூடியவர்கள் தான் அந்த கூத்து கலைஞர்கள். ஆனா அந்த 6 மாதம் அவங்களுக்கு முழுமையாக கூத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, முழுமையாக கிடைக்கும் மாதங்களும் உண்டு. சில நேரங்கள்ல வாரத்திற்கு ஒரு கூத்து, மாதத்திற்கு ஒரு கூத்து இப்படி கிடைப்பதும் உண்டு. பொதுவா சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி, ஆடி இந்த 4 மாதங்களில் ஊர்களில் வந்து திருவிழாக்கள் நடத்துவாங்க. மாரியம்மன் திருவிழா, பொங்க வைத்தல், அந்த மாதிரி நிறைய திருவிழாக்களை நடத்துவாங்க. அந்த திருவிழா சமயங்களில் கரகாட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சிலம்பாட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பாரதம் சொல்லி 18 நாட்கள் பாரதம் சொல்லி அந்த பாரதத்தில் வந்து ஒவ்வொரு நாள் சொல்லப்பட்ட கதையும் நடித்து காட்டுவதற்காக அந்த தெருக்கூத்து கலைஞர்களையும் அழைப்பது உண்டு. இப்படி வாழ்வியல் இது வந்து அவங்களுக்கு அந்த 6 மாதங்கள் மட்டும்தான் செழிப்பாக வாழ்வார்கள். அடுத்த 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு வறுமையான நிலை தாங்க இருக்கு. அந்த வறுமையான நிலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கலையை விட்டு வேறு ஒரு தொழிலை செய்வதற்காக, ஆண்கள் என்றால் படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு கம்பெனிலயோ ஏதோ ஒரு நிர்வாகத்துல போய் வேலை செய்வாங்க. அப்படி படிப்பறிவு இல்லாத கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கூலி வேலைக்கு போக வேண்டிய நிலைமைதான் இன்றைய காலகட்டத்துல இருக்கு. கூலி வேலைக்கு சென்றாலும் அங்கு அவர்களை மரியாதையாக நடத்துவார்களா என்று கேட்டால் இல்லை. நிச்சயமாக அவங்களை வந்து மரியாதையாக, நான் அறிந்தவரை அவங்களை மரியாதையாக நடத்துவது இல்லை. ஆட்டக்காரன் தானே அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய சில இடங்களில் கிண்டல் கேலி செய்வது உண்டு. உண்மையாவே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுங்களா? நீங்க கோடி கோடியாக பணம் கொட்டி கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க நடித்து காட்டும் போதும், ஒரு வசனத்தை அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாடலை பாடுகிறார்கள், ஒரு ஆட்டத்தை ஆடி காட்டுகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் பார்வையாளராக அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒரு கைத்தட்டினை அவர்களுக்கு கொடுத்தால் போதும், அவ்வளவு மகிழ்ச்சியாக அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த கைத்தட்டினை கூட இன்றைக்கு கிடைப்பது மிக ஒரு என்ன சொல்றது, எட்டாக்கனியாக தான் அவர்களுக்கு உள்ளது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்களில் வரக்கூடிய அந்த கலைஞர்களுக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் மிக பெருத்த வேறுபாடு உள்ளது. ஒரு சினிமாவில வரக்கூடிய ஹீரோவை எங்கேயாவது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹீரோயிங்க எங்கேயாவது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் இடத்துல போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் கதைகளையும் ஆடல்களையும் பாடல்களையும் ஒருங்கே நம்முடைய கண்ணுக்கு எதிராக நடித்து காட்டக்கூடிய இந்த கலைஞர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. இவர்களை சில இடங்களில் சில நேரங்களில் உதாசீனப்படுத்துபவர்களும் உண்டு. அவர்கள் கேட்பது ஒரு கைத்தட்டல் தான். உங்களுடைய நாடகம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் போதுமான ஒன்று அவங்களுக்கு. ஆனால் அதுவும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. வாழ்வாதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம் சிக்கல் நிறையவே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி காரணமாக அவர்களுக்கு நிறையவே சிக்கல் இருக்கு. அடுத்து நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், தினமலர் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இந்த நாட்டுப்புற கலைஞர்கள், இசை கலைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த கொரோனா பீரியட்ல சரியா அவங்களுக்கு வந்து அந்த அறுவடை காலத்துலதான் அவங்களுடைய நிகழ்வுகளே தொடங்கும். தை மாதம், மாசி மாதம். ஆனா அந்த தை மாசியில நமக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, அது பிப்ரவரி தெரிய வருது, கொரோனா அப்படிங்கிறது தெரிய வருது. மார்ச்ல வந்து முழுமையாக முடக்கம் ஏற்படுகிறது. இந்த மார்ச்ல இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்குமே அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்பொழுது செழிப்பாக இருக்குமோ அந்த காலகட்டம் முழுவதும் முடக்கத்தில் இருந்தது. அதனால மிகவும் கலைஞர்கள் மிக 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 பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க.
அவர்களுக்கு அரசு உதவி பெறும் தொகைகள், அரசு உதவி தொகைகள் எல்லாமே கிடைத்திருக்கிறது. என்னதான் கிடைத்தாலும் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்க, ஏன்னா எல்லாருமே நல்ல வசதியா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு. அப்ப கலைகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அந்த மக்களின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து இசைக்கலைஞர்கள், இசைக்கலைஞர்களுக்கும் அதே நிலைமைதான். அவர்களுக்கு பொதுவா இசைக்கலைஞர்களை 2 வகையில நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த நாட்டுப்புற கலைகளோட சேர்ந்து, அதாவது கூத்து, இப்ப இந்த கரகாட்டம், கும்மி இதோட சேர்ந்து போகக்கூடிய சில இசைக்கலைஞர்கள் இருக்கிறாங்க. சில இசைக்கலைஞர்கள் வந்து மேடைகள்ல சென்று பாடக்கூடிய கருவிகளை, இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. சில இசைக்கலைஞர்கள் வந்து திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள்ல சென்று வாசிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. இப்போ திருமணம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே, அதாவது ஒரு 500 பேர் 1000 பேரை கூட்டி நிகழ்த்தக்கூடிய அந்த திருமணங்கள் எல்லாமே இப்பொழுது 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படிங்கிற நிலைமையில மாறிவிட்டது. இப்போ செலவு குறைக்கணும் அப்படிங்கிற அந்த இதுல வந்துட்டு எல்லாமே குறைந்து விட்டது. அப்போ அந்த கலைஞர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இது ஒரு பக்கம். அடுத்து கரகாட்ட கலைஞர்கள். இப்ப கரகாட்ட கலைஞர்களை எல்லாம் பெரும்பாலும் அவர்கள் கலைக்காக, வயிற்று பிழைப்புக்காக வந்தால் அவர்களை எந்த மாதிரியான கேலி கிண்டல் பண்றாங்க, நம்முடைய சமூகம் அவர்களை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத நீங்க அந்த கரகாட்டம் நிகழ்வுகள் நடைபெறும் போது சென்று நேரில் பார்க்கலாம். அவர்கள் அந்த கலையின் ஊடாக கலையை மற்றவர்களுக்கு சென்று பரப்ப வேண்டும். அதனுடைய பண்பாட்டினை, அதனுடைய எந்த அளவுக்கு நம்முடைய பாரம்பரியமான கலை அப்படிங்கறத அவங்க பரப்புவதற்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தான் அதுக்கு வருகிறார்கள். ஆனா அவர்களுக்கு கேலி கிண்டல் இது மட்டுமே மிஞ்சுகிறது. நாம் கொடுக்கக்கூடிய பணம் கூட, அதாவது அவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடியது கூட அவர்களை உதாசீனப்படுத்துவது போலதான் இருக்கிறது. இப்படிதான் எல்லா வகையான கலைகளுமே முடங்கி கிடக்கிறது என்று நாம சொல்லலாம். சரி, இப்போ சங்க காலத்தில் இருந்த மாதிரியே நம்முடைய காலகட்டத்திலும் எல்லா வகையான செல்வ செழிப்புகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இல்ல, பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மரியாதைகள் அப்படின்னு சொல்லும் போதும் சங்க காலத்துல இருந்த அளவுக்கு சங்க காலத்திலயும் சில நிகழ்வுகள் இருந்திருக்கிறது, இழிவுகள் இருந்திருக்கிறது. ஆனா அதே சமயத்துல அவர்களை பாராட்டவும் செய்திருக்கிறாங்க. நம்முடைய காலகட்டத்திலையும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் இன்னல்களும் ஏற்பட்டு இருக்கு. அடுத்து ஊடகங்கள் இந்த கலைகளை எந்த அளவிற்கு கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊடகங்கள் முன்வகிக்கின்றன. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மக்கள் தொலைக்காட்சியில அந்த கூத்து நிகழ்வுகளை வந்து இரவு 8 மணிக்கு காட்டுகிறார்கள். ஆனா அந்த நிகழ்வினை நம்முடைய மக்கள் தொடர்ச்சியாக பார்க்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை. அந்த தெருக்கூத்திற்கோ அல்லது மற்ற கலைகளுக்கோ அந்த அளவுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அந்த நேரத்துல நம்முடைய மக்கள் எல்லாருமே எதை பாக்குறாங்க அப்படின்னா சீரியல் பாக்குறது மட்டும்தான் முக்கியமான ஒன்றாக நினைக்கிறார்களே தவிர இந்த கலைகளை பார்ப்பதற்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதே போல நீங்க எல்லாருமே பிக் பாஸ் விரும்பி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோடு 3ல, அதாவது 3வது பிக் பாஸ்ல நினைக்கிறேன், வில்லுப்பாட்டு கலைஞர்களை நம்முடைய காளீஸ்வரன் ஐயா வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க அறிமுகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பிக் பாஸ் வீட்ல இருந்த எல்லாருக்கும் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வில்லுப்பாட்டை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வினை அப்பொழுது, அதாவது காளீஸ்வரன் ஐயா நடத்திய போது அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் சென்று அங்கு கற்றுக் கொடுத்த போது எத்தனை பேர் பார்த்தார்களோ இல்லையோ, ஆனா பிக் பாஸில் இடம்பெற்ற அந்த பங்கேற்பாளர்கள் நிகழ்த்திய போது அந்த வில்லுப்பாட்டினை பல பேர் பார்த்து ரசித்திருக்கலாம். அப்போ அந்த ஊடகங்களில் வரக்கூடியவர்கள் செய்தால் பார்க்கக்கூடிய அந்த தன்மை நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் சென்று ஒரு இடத்தில் ஆடும் பொழுது, ஒரு இடத்தில் நிகழ்த்தி காட்டும் பொழுது யாரும் அவற்றிற்கு அவ்வளவாக மதிப்பு கொடுப்பதில்லை என்பது நான் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இதை அதாவது சிக்கல் என்று சொல்லிக்கொண்டே போனால் சிக்கல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த சிக்கல்ல இருந்து எப்படி நாட்டுப்புற கலைஞர்களை நாம மேம்படுத்துவது அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஊடகங்களில் பங்கேற்கக்கூடிய கலைஞர்களுக்கு, அந்த நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் இந்த கலைகளிலும்
இந்த பண்பாட்டிலும் நமக்கு இருக்கிறது, இந்த கலைஞர்களும் அதே வேலையை தான் செய்கிறார்கள் என்பதை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக இந்த கலை மேம்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது நீங்க பெரிதா எதுவும் செய்ய வேண்டாம், நிறைய கோடி கோடியாக பணம், லட்சக்கணக்கில் பணம் அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்து அவங்க எதை நிகழ்த்தி காட்டுகிறார்கள், என்ன கருத்துக்களை சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் நாம காது கொடுத்து கேட்டால் நிச்சயமாக அந்த கலை வெல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வாதம். அதாவது அவங்க புதுசா எதுவுமே நடத்தல. நம்முடைய புராண கதைகளை, நம்முடைய அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை, எந்த மாதிரியான பண்பாட்டினை, சூழலினை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அதன் மூலமாக ஒரு அறிவுரையை அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த ஒரு சூழலை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதையெல்லாம் நாம் பின்பற்றி எடுத்து செல்ல வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு ஒரு கரகாட்டத்தையும், மயிலாட்டத்தையும், ஒயிலாட்டத்தையும், காவடி ஆட்டத்தையும் பிள்ளைகள், இன்றைக்கு வரக்கூடிய இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரில் சென்று யாரும் பார்ப்பதில்லை. அதுவே தொலைக்காட்சியில நிகழ்த்தும் போது ஒரு சில தாய் தந்தையர் அவற்றை காட்டுகிறார்கள், அவற்றை பார்க்கிறார்கள். ஆனா அந்த சிறு குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த என்னது ஒரு தொலைக்காட்சி இருக்கு, சிறு பிள்ளைகளுக்காகவே எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, அந்த தொலைக்காட்சி மூலமாக அதை நிகழ்த்தி காட்டும் போது அந்த நாட்டுப்புற பாட்டு, அந்த வில்லு பாட்டு இதெல்லாம் அங்க பாடி காட்டும் போது அதை அந்த குழந்தைங்க வந்து ரசிக்கிறாங்க. அப்படி அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் ஏன் நம்முடைய நாட்டுப்புறத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை கொண்டு சென்று அதை ஏன் காட்டக்கூடாது? அவர்களுக்கு அவர்களை அழைத்து சென்று இதுதான் நம்முடைய பாரம்பரிய கலை, இதுதான் நம்முடைய பாரம்பரிய ஆட்டம், இந்த கருத்தை எல்லாம் சொல்ல வராங்க, இந்த சூழலை எல்லாம் நமக்கு சொல்ல வராங்க, இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்று நம்ம நேரில் சென்று காட்டும் பொழுது ஏன் அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அந்த கலைகளை மேலும் மேலும் நம்ம வளர்த்தெடுத்து செல்லலாமே. ஆனா அப்படி இல்லாம அந்த கலைகள் மேலும் மேலும் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இளம் தலைமுறைகள் இந்த நிகழ்வில் நிறைய மாணவ கண்மணிகள் கலந்திருக்கிறீங்க. நீங்க அந்த நாட்டுப்புற கலைகளை பற்றி அறிந்து கொண்டு அது புத்தகத்துல படிக்கிறது மட்டும் இல்லாம, இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா காவடி ஆட்டம், கரகாட்டம்னா என்ன, காவடி ஆட்டம்னா என்ன, ஒயிலாட்டம்னா என்ன, கோலாட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி புத்தகத்தை பார்த்துதான் படித்துதான் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போய் அடுத்த காலகட்டம், அடுத்த தலைமுறைகள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படித்து அறிந்து கொள்வதை விட அந்த யாராவது சொல்லி ஓ அப்படி இருந்ததா, அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய இளம் தலைமுறை போய்விடுமோ என்று கவலையாக உள்ளது. அதெல்லாம் வளரக்கூடிய இளம் தலைமுறையினர், மாணவ கண்மணிகள் இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே இந்த கலைகளை பற்றி நன்கு அறிந்து கொண்டு நாட்டுப்புற கலைகளுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு நல்வழியை காட்ட வேண்டும். உங்களால் முடிந்த அந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதும் நான் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சம்பத் சார். நன்றி. ஒரு அற்புதமான ஒரு கலையின் வடிவத்தை, கலை தோற்றத்தை அழகுபட மிக ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு கருத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தால் நீங்கள் நேரடியாக பொழிவாளரிடம் கேட்டு தெளிவடையலாம். இது உங்களுக்கான களம். அதற்கு முன்பாக இந்த இணைப்பில் கலந்திருக்கிற அனைவரும் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக குறுந்தகவல் என்கிற ஒரு பகுதியில் தன்னுடைய இணைப்பை பதிவிடுகிறேன். நீங்கள் சான்றிதழ் எடுத்துக்கொண்டே உங்களுடைய ஐயப்பாடுகளை கேள்வி கேட்கலாம். யாருக்காவது ஐயப்பாடு இருந்தா நீங்க கேட்கலாம். வினாக்களுக்கு முன்பு ஒரு சிறு கருத்து சொல்லிடுறேன். நீங்க யூடியூப்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த இசை கலைஞர்களுடைய வேதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிடம் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கண்ணீர் வரும். அந்த அளவிற்கு அந்த பாடல் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கலைஞர்கள் அவங்க பாடல்களாக அதை வடித்திருக்கிறார்கள், பாடி இருக்கிறார்கள். ஆனா இது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய மக்கள் இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள்னா நாட்டுப்புற கலைஞர்களை நான் குறிப்பிடுகிறேன். நன்றி. வினாக்களை கேட்கலாம். ஐயப்பாடுகளை தெளிவு பெறலாம். உங்களுக்கான களம். உங்களுடைய கேள்வியை பொறுத்துதான் இந்த பொழிவு மிக சிறப்பான ஒரு பொழிவு என்று நாம் நிர்ணயிக்க முடியும். கேள்வி இல்லைனாலும் சிறப்பான பொழிவுதான்.
இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கணும் என்கிறதுதான் எங்களோட அடிப்படையான ஒரு விஷயம். நீங்க கேட்கலாம், அல்லது இதை சார்ந்த கருத்துகள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். எதற்காக இந்த பகுதி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பொழிவாற்றக்கூடிய பொழிவாளர் இந்த களத்தில் ஆழங்கால் பட்டவர். பல்வேறு 120க்கு மேற்பட்ட இடங்களில் 10 குழுக்களில் கலந்து தன்னுடைய கலை வல்லமையை ஆற்றலையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் உங்களிடம் இருக்கிற ஐயப்பாடுகளை நீங்க நேரடியாக கேட்கலாம். நான் பேசியது நன்றாக புரிந்திருந்தால் வினாக்கள் இருக்காது, புரியவில்லை என்றாலும் வினாக்கள் இருக்காது. இதுல ரெண்டுத்துல எந்த ரகம் தெரியல. கண்டிப்பா புரிஞ்சது. வேற ஏதாவது ஐயப்பாடுகள் தான் கேட்கலாம். நீங்க எது வேணுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட. கலைஞர்களுடைய பெண்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஏன்னா ஒரு பெண் பொழிவாளர் என்பதனால் நீங்கள் அவரிடம் நேரடியாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் நீங்க கேட்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இல்லை என்றால் நம் நிறைவு பகுதிக்கு செல்லலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப ஆற்றொழுக்கா பேசியிருந்தீங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப ஆற்றொழுக்கா பேசியிருந்தீங்க. ஒரு கேள்விகளெல்லாம் இல்ல, ஒரு ஐயமா தான் இருந்தது. நல்லா இருந்தது. அதனால புதுசா கேள்வி தோணல. ஆனா தோழர் நினைவுபடுத்தினதால இந்த பெண்களுடைய வாழ்வியல் பங்களிப்புகள்ல நாட்டுப்புற கலைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு குறைவா இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. நீங்க எப்படி அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஏதாவது சொல்லுங்க. பெண்களுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னா குடும்ப சூழலுங்க ஐயா. இப்ப திருமணத்துக்கு முன்பு பெண்கள் செல்வதற்கு பெற்றோர்களிடத்தில் பேசி அனுமதி வாங்க இயலும். திருமணத்திற்கு பின்பு அப்படின்ற போது அவங்களுக்கு குடும்ப சுமை, கணவன், மாமியார், மாமனார், பிள்ளைகள் என்று அனைவரையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களால தொடர்ச்சியாக நாட்டுப்புற கலைகள்ல ஈடுபட முடியல. அதையும் தாண்டி சில பெண்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். குடும்ப பொறுப்பு அதிகமாகக்கூடிய காரணத்தினால அவங்களால தொடர்ச்சியா போக முடியல. சரி சரி சரி. இன்னொன்னு இந்த பொதுவா அந்த நாட்டுப்புற கலைகளை ஓரளவுக்கு உள்வாங்கிக்கிட்ட ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இந்த பெண்ணோட பங்களிப்புகளை, அவங்களுடைய வாழ்க்கை, அவ தொடர்ந்து அந்த நாட்டுப்புற கலைகளையே தொழிலா வச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணை எதிர்கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கு? ஒரு மரியாதை நிமித்தமா அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அந்த கலைகளை மதிச்சு அவர்களை அந்த தொழிலுக்கு அனுப்புறாங்களா? அவங்களுக்கு பல இடையூறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு? கலைகளை பற்றி அறிந்தவர்கள் மத்தியில் அந்த பெண்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது. இப்ப தஞ்சாவூர்ல தேன்மொழின்னு சொல்லி ஒரு அக்கா இருக்காங்க, கரகாட்டம் ஆடக்கூடிய பெண்மணி. அவங்க விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர். அவர்களை கலைகளை பற்றி அறிந்த நாட்டுப்புற அந்த இதை பற்றி தெரிந்தவர்கள் மிகவும் மரியாதையோட அவர்களை வரவேற்கிறார்கள், நடத்துகிறார்கள். ஆனா கலைகளை பற்றி அறியாத சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கேலி கிண்டல், ஏற்கனவே சொன்னது போலதான் கேலி கிண்டல் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவர்கள் நான் கலைக்காக வாழ்கிறேன், கலைக்காக செய்கிறேன் என்று அந்த மனநிலையோட இருக்கிறதுனால அதை அந்த கேலியும் கிண்டலையும் அவங்க பெரிய பொருளாக எடுத்துக்கொள்வதில்லை. பொருட்டா எடுத்துக்காம என்னுடைய கலைத்தாய்க்காக நான் செய்வேன் என்று அவங்க தொடர்ச்சியா ஈடுபடுறாங்க. மூலமா இது இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நாட்டுப்புற ஆய்வாளர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நிறைய பேச வரும்போதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மனசுக்கு ஒரு ஸ்டெஃபனா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வாழ்த்துக்கள். கண்டிப்பா. நன்றி நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது ஐயப்பாடுகள் தான் கேட்கலாம். வணக்கம். என் பெயர் தாரணி. வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். அம்மா, என்னுடைய ஒரு சின்ன நலிந்த நம் தமிழ் கலைகள், கலைஞர்கள் அவர்களுடைய நம்மளுடைய கலைகளும் அவர்களுடைய வாழ்வும் இன்னும் கொஞ்சம் நம்ம நலிவடைந்து இருக்குது அப்படிங்கிறது மறைக்க முடியாத உண்மைங்க. அதற்கு தமிழாசிரியர்களாக நம்ம அவங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சா அந்த கலைகளையும் அந்த கலைஞர்களுடைய வாழ்வையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும், கொஞ்சம் செழிப்பாக்க முடியும், நம்ம செய்ய வேண்டிய முயற்சி என்ன அப்படிங்கிறது? நம்ம செய்யக்கூடிய முயற்சி அப்படின்னு சொன்னா மாணவர்களிடத்தில் அந்த கலைஞர்களை அழைத்து பேச வைப்பது,
அவர்கள் பற்றிய அந்த குறிப்புகளை எடுத்து சொல்வது பாடமாக கூட நம்ம வைக்கலாம். அந்த கலைஞர்கள் பற்றிய அந்த கலைகளை பற்றிய குறிப்புகளை நம்ம பாடமாக வைக்கலாம். இப்போ ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல புரிசை கண்ணப்ப தம்பிரான் அவங்களுடைய அந்த பகுதியை பாடமாக வைத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கலைஞர்களுடைய அந்த பாரம்பரிய கலைகளை பற்றியும் அவர்களை பற்றிய குறிப்புகளையும் நம்ம பாடத்தில் கொண்டு வரும் பொழுது அல்லது மாணவர்களிடத்தில் எடுத்து சொல்லும் போது நிச்சயமாக அந்த கலைகளையும் கலைஞர்களையும் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப 6ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த பாடம் அவங்க வந்து அந்த எக்ஸாம் அப்படிங்கிற அந்த இதுலதான் மன பக்குவத்துலதான் படிப்பாங்க. இதே கல்லூரி அளவுல நம்ம அந்த கலைகளை பற்றி கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக இளம் தலைமுறையினர் அதை புரிந்து கொள்வார்கள், அதை வழிநடத்தி செல்வார்கள் அப்படிங்கிறது. இப்போ நீங்க மத்திய பல்கலைக்கழகத்துல பாண்டிச்சேரியில வந்துட்டு அந்த கலைகளுக்காக டிராமா டிபார்ட்மெண்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை அது ஒரு பிரிவாக அது ஒரு படிப்பாக வைத்திருக்கிறாங்க. இதையே பாடப்பகுதியில நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது இப்போ தஞ்சை பல்கலைக்கழகத்துல கூத்து களரி, அதாவது கூத்து அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து வச்சிருக்காங்க. அது யாரும் விருப்பப்பட்டு தனியா போய் பிள்ளைங்க சேர்றது ரொம்ப ரேரு. அப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடத்துல ஒரு பகுதியாக கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அது சென்றடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றிமா. மேலும் தமிழ் விழாக்கள்ல கூட இந்த கலைஞர்களுக்கு நம்ம கல்லூரி மூலமா ஒரு வாய்ப்பு கொடுத்து கூட நம்ம இது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஒரு பயிற்சியா. நிச்சயமா இப்ப பொங்கல், நவராத்திரி இது மாதிரி வரும்போது இசை கலைஞர்களை எல்லாம் அழைச்சு கூட மாணவர்களுக்கு அதை ஒரு நிகழ்வா போட்டு காமிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆதாரமா இருக்கும், கலைகளும் மீட்டுருவாக்கும். நன்றிமா. நன்றிமா. கண்டிப்பாமா, நீங்க நிறைவேற்றணும். துறை தலைவரா இருக்கிறீங்க, கண்டிப்பா நிறைவேற்றணும். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது ஐயப்பாடுகள் இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க பேசலாம். இந்த பொழிவை குறித்தான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் ரூபா மேடம். வணக்கம். 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 முனைவர் கா செந்தில் ராஜா, ஏஆர் சரோவர் கல்லூரி. ரொம்ப அருமையான உரை. இந்த காலகட்டத்துக்கு தேவையான அல்லது இந்த காலகட்டத்துல மீட்டுருவாக்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்கீங்க. அதுக்காக உண்மையிலேயே வாழ்த்துகள். குறிப்பா எனக்கு 2 கேள்விகள். ஒண்ணு வந்து நீங்க சங்க இலக்கியத்தை வந்து மையமிட்டு அதுல இருக்கக்கூடிய பாணர்கள் பற்றியான வாழ்வியலை வந்து பதிவு செஞ்சிருந்தீங்க. பொதுவா ஒரு பார்வை உண்டு, என்ன அப்படின்னா அற இலக்கிய காலகட்டத்துல, அதாவது கலப்பிரர்களுடைய காலகட்டத்துல இது போன்ற பாணர்கள் அல்லது வந்து கூத்தர்கள் போன்ற நபர்களுடைய அந்த கூத்துகள் நசுக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தையை மயிலை சீனிவாங்கசாமியை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற. இப்போ உங்களுடைய ஆய்வின்படி அல்லது நீங்கள் பயணித்த இந்த 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 ஒரு வாசிப்புல அல்லது உங்களுடைய இந்த கூத்து சார்ந்த புரிதல்ல அது உண்மை அப்படின்னு உணர்றீங்களா, அல்லது இருந்திருக்கு பதிவாகலன்னு நினைக்கிறீங்களா? அது என்ன உங்களுடைய பார்வை? இருந்திருக்கு பதிவாகலங்கிறதாங்க என்னோட கருத்து. ஏன்னா தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருக்கு அப்படின்ற போது நிச்சயமாக அந்த இடைப்பட்ட காலத்துல காணாம போயிருக்காது. இருந்திருக்கு, அதை சரியாக பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அப்படி இல்லாம போயிருந்தா தொடர்ச்சியே இல்லாம போயிருந்திருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாங்கய்யா. 2வது அதே காலகட்டத்துல தான் சிலப்பதிகாரத்துல மிக அழகா அதை வந்து கொண்டு ஆடல்களை சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா நிச்சயமாங்கய்யா. அப்போ பொதுவா கலைகளே இல்லாத ஒரு காலகட்டம்னு இங்க வந்து இந்த சமூகம் வந்து அந்த இருண்ட காலம்னு பேர் வச்ச அந்த காலகட்டத்தை வந்து மறைக்கிற அல்லது கலைகளுக்கு விரோதமாக்குற அந்த பார்வை உண்டு. அறம் பேசுற அந்த காலகட்டத்துல நிச்சயமா இது மாதிரியான கலைகள் இருந்திருக்கும் அப்படிங்கறத நாம இன்னும் கொஞ்சம் மேல ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேங்கம்மா. நிச்சயமா நிச்சயமாங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. நன்றி நன்றி. இப்போ அதே போல வந்து இப்போ நிறைய இது நாட்டுப்புற கலைகள் சார்ந்த ஆய்வுகள் நிறைய வந்திருக்கு. ஆய்வு அடங்கள் ஏதாவது ஆய்வுகள் சார்ந்து எல்லாத்தையும் வந்து எங்கேயாவது தொகுத்து அந்த மாதிரி இதுவரையில இப்போ நாமெல்லாம் வந்து 1950களில் உருவான அந்த ஆய்வு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆய்வாளர்களா இந்த நாட்டுப்புற கலை சார்ந்து ஆய்வு செய்ததை மட்டும்தான் நம்ம திரும்ப 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 பதிவு பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் இப்போ உங்களை போன்ற என்னை போன்ற நபர்கள்லாம் வந்து செய்த அந்த ஆய்வுகள் இருக்கு இல்லைங்களா? ஆமா, தெருக்கூத்து பணுவல் தான் எடுத்து என்னுடைய
எம்ஃபில் ஆய்வு பண்ணியிருந்தேன். இப்ப இதையெல்லாம் திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடந்திருக்கா? அந்த மாதிரி ஆய்வுகள் அதாவது இருக்கலாம், முயற்சிகள் இருக்கலாம். ஆனா எனக்கு எதுவும் தெரியலங்கய்யா. நான் பாக்குறேன். நிச்சயமா நீங்க எனக்கு பெரிய ஒரு வழிகாட்டியா வந்திருக்கீங்க. நிச்சயமாக நான் பாக்குறேங்க ஐயா. இத வந்து தமிழ் நிலத்துக்கு ஒரு வேலையாவே கொடுக்கறேன். நானும் அதோட இணைஞ்சுக்கிறேன். அத வந்து நம்ம ஒட்டுமொத்தமா ஏன்னா இலக்கியங்கள் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய அமைப்புகளும் நிறைய ஆய்வாளர்கள் அல்லது சங்கங்கள் இருக்குங்க. இது போல நசுக்கப்படுகிற அல்லது புறந்தள்ளப்படுகின்ற இலக்கியங்களை பதிவு செய்கிற அந்த பணியை வந்து நம் போன்ற இளைஞர்கள், நான் என்னை சேர்த்துக்க முடியுமான்னு தெரியல, நானும் அதை முன்னெடுத்து அதை வந்து பதிவு செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல குருவின் வழி வந்த ஒரு சிஷ்யை, அதனால உங்கள்ட்ட அதை வைக்கிறேன். அது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்பத் அவர்கள் அதுக்கு எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக நிச்சயமாக பயணிப்போம். நன்றி நன்றி நன்றி. ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. உங்களோட கேள்வினால இந்த பொழிவு ரொம்ப வலுவடைந்தது, சிறப்பு வாய்ந்தது. இந்த பொழிவுக்கு மிக வலு சேர்க்கும் அளவில் உங்களோட கேள்வி இருந்ததுன்னா ரொம்ப நன்றின. தமிழ்நிலம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சம்பத். வேற யாருக்காவது ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு இருக்குது ஐயா. கேளுங்க கேளுங்க. மேம் வணக்கம். என் பெயர் கதிரவன், திருத்தங்கநாடார் கல்லூரி மாணவன். சொல்லுங்கப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள்ல வந்து எவ்வளவு கலைகள் இருக்கு. ஆனா இன்னும் அழிக்கப்பட்ட கலைகள் நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து சிலம்பம் ஒரு நாட்டுப்புற கலை தான். கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம்னு ஒரு கலை தான். ஆனா இன்னும் நிறைய கலைகள் இருக்கு. அந்த கலைகளும் மறைஞ்சிருக்கு. அந்த கலைகளோட பெயர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரிஞ்ச கலைகள் இவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன்னா இன்னும் நிறைய கலைகள் புதைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி எதனா ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுமா? இல்ல, ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. புதைக்கப்பட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அது உங்களுக்கு தெரிந்த கலைகள் அப்படின்னா உங்களுடைய பகுதியில நடத்தப்படக்கூடிய கலைகள் அது மட்டும் என்னவோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கும் பொழுது எனக்கு தெரிந்து ஒரு 23 கலைகள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ரேரு. அதாவது அந்த கலைகளை பற்றி பேசும்பொழுது அந்த கலைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலைகளை வந்து கொண்டு வராங்களே தவிர அதிகமா அது வந்து எல்லா இடங்களையும் நடத்தப்படுவது கிடையாது. இப்போ நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பல்கலைக்கழகத்துல பாண்டிச்சேரியில வந்து தேவராட்டம் கத்துக்கிட்டேன். அது மாணவர்களுக்காக கற்பிக்கப்பட்டதே தவிர நான் வேற எங்கேயும் தேவராட்டம் பார்க்கல. நான் கத்துக்கிட்டு வந்த பிறகு வேற எங்கேயுமே நான் தேவராட்டத்தை பார்க்கல. எனக்கும் அந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. அது பழக்கத்திலேயே இல்ல, இப்போ வழக்கத்திலேயே இல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு மறந்து விடுச்சு. வேற எங்கேயாவது பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல. அதே போல சிலம்பம், இந்த கம்பு வச்சு சுத்துற சிலம்பம் வந்து திரைப்படங்கள்லயும் காட்டுறாங்க. பொதுவா எல்லா இடத்துலயுமே பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனா கை சிலம்பம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அந்த திருவிழா காலங்கள்ல அந்த பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் அந்த கை சிலம்பத்தை வச்சுட்டு அந்த பக்தி பாடல்களை பாடி அவங்க மட்டும்தான் அதை கொண்டு வராங்களே தவிர எல்லாருடைய மத்தியிலையும் அந்த கலை கிடையாது. ஆனா கம்பு சிலம்பம் வந்து எல்லாருடைய மத்தியிலையும் காணப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய கலைகள் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கலை அப்படின்னு சொன்னாக்க இதை சொல்லுவாங்க. சிலம்பாட்டம் சொல்லலாம், காவடி ஆட்டம், மயிலாட்டம், பறை, இது மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன ஆட்டங்கள் எனக்கு புரிஞ்சுது. தேவராட்டம் இப்போ ஒரு ஆட்டம் சொன்னீங்க. அந்த ஆட்டத்துக்கான என்ன தெரிஞ்சுக்கலாமா? உரிமை அது ஒரு வகையான எனக்கு சொல்றதுன்னு தெரியல. உரிமையை இது பண்ணி ஆடக்கூடிய ஆட்டம் அந்த தேவராட்டம் அப்படிங்கிறது. அது வந்து கண்கள், கை, உடல் எல்லாமே சேர்ந்து அசைக்கக்கூடிய அது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு குலத்திற்கு மட்டும் உரியது, ஒரு இடத்திற்கு மட்டும் உரியது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு தெய்வத்திற்கு மட்டும் உரியது அப்படிங்கிற மாதிரி இது சில ஆட்டங்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்பொழுது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கலை, எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அந்த மாதிரி நலிந்து வருகிறது.
அதே போல அந்த சித்த மருத்துவங்கள் கூட அதுவும் ஒரு வகையான கலை என்று நம்ம சொல்லலாம். சித்த மருத்துவம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அது சித்த மருத்துவ துறை என்று ஒரு துறை வந்ததுனால, படிப்புல அதை கொண்டு வந்ததுனால இருக்கிறது. ஆனா அது தவிர நாட்டுப்புற மருத்துவங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அது எல்லாமே வந்து அது இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையே அந்த பெரியவங்க அவங்களுக்குள்ளாரையே அதை வச்சுக்கிறாங்க, மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதால அதுவும் ஒரு வகை கலை தான். அதுவும் இன்றைக்கு அதுதான் இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். பெரியவர்கள் மட்டும் இல்லாம தன்னுடைய ஊர் புறங்கள் இருக்கக்கூடியவங்க ஆட்டத்தோட யார் வராங்களோ அவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லா கலையுமே மீண்டும் உருவாக்கம் செய்ய இயலும். நம்மளும் தேடுதல் அதிகம் வேண்டும். எங்கு எந்த கலை கற்பிக்கப்படுகிறது, என்னென்ன கலைகள் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த தேடுதலை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா எல்லா வகையான கலைகளையும் மீட்டு உருவாக்கம் செய்ய இயலும். நன்றி நன்றி. வேற யாருக்காவது ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம். வேற யாருக்காவது ஐயப்பாடுகள்? ஐயப்பாடுகள் இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, கேக்கட்டா? கேளுங்கப்பா. வந்து பாத்தீங்கன்னா இந்த 2020 வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு காலம் தான். ஆனா வந்து இந்த நாட்டுப்புற கலைகள், அதாவது இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து இந்த 2020 வந்து ரொம்பவே கஷ்டமான இது. அதுவும் பாத்தீங்கன்னா திருவிழா காலங்கள்ல ஆடுற கூத்துக்களே நாங்க பார்த்திருக்கோம். அதுலயே வந்து இந்த வில்லுப்பாட்டு தெருக்கூத்தெல்லாம் அப்பப்போ போடுவாங்க. ஏன்னா இப்போ அது சுத்தமா மறைஞ்சிருமோன்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா இப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஒரு தெருக்கூத்து போடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கூத்து வந்து அப்பப்போ நடக்கும். எதனா ஒரு சின்ன விழானாலும் எதனா ஒரு இதை பத்தி நடக்கும். ஆனா இந்த கொரோனா காலகட்டத்துல அந்த தெருக்கூத்து இல்லே அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. அதை பத்தி உங்க கருத்து? இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையான கலைகளும் கலந்திருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா தெருக்கூத்து சொல்லலாம். ஏன்னா தெருக்கூத்துலயே வந்து முதல்ல தொடங்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறைவனை வழிபட்டுதான் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற போது அந்த விநாயகர் ஸ்துதி வந்து பாடுவாங்க. அந்த துதி பாடும்போது எப்படி வழிபடணும், எப்படி கும்மி அடிக்கணும், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு குழுவினர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கும்மி அடித்து வழிபடலாம், அல்லது பாடல் பாடி இது பண்ணலாம். சில குரூப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது குழுக்கள், தெருக்கூத்து குழுக்கள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா களியல் ஆட்டம் ஆடி தொடங்குறாங்க. சில பேர் வந்து சிலம்பம் ஆடி தொடங்குறாங்க. அந்த மாதிரி கூத்துக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல காவடி ஆட்டம், பாடல்கள், கதை பாடல்கள் எல்லாமே அதுல இடம்பெறுது. சோ நம்ம வந்து திருவிழா காலங்கள்ல அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத விட இந்த நாட்டுப்புற கலைகளை மக்களிடத்துல, மாணவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது வந்து தெருக்கள் ஆடக்கூடிய ஆட்டமாக பார்க்காம கல்லூரி அளவில் அதை கொண்டு போய் சேர்த்தா நிச்சயமாக நாம் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு இந்த தமிழாசிரியர்கள் மட்டும்தான் பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்கள் வந்து கல்லூரி அளவில் அதை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அழியாமல் காப்பாற்ற இயலும். கதிரவன், நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்ததா? வந்தது மேடம். ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பாக தமிழாசிரியர்கள் எடுத்து செல்வார்கள். அவர்கள் கலைத்தன்மையோடு தான் இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு தமிழாசிரியர், நான் ஒரு தமிழாசிரியர், இதுல பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுமே இந்த துறையை, இந்த கலையை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு சார்ந்த ஒரு புலத்தில். வேற ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம். உங்களோட சான்றிதழை நீங்க பெற்றுக்கங்க, எடுத்துங்க. வேற ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? சரி, நம்ம நிறைவு செய்துக்கலாம். நிறைவு செய்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிடுறேன், பிறகு நீங்க சொல்லலாம். மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை வணக்கம் கூறி என்னுடைய நன்றி உரையை தொடங்குகிறேன். நான் இன்றைக்கு இந்த கலையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய குரு தான் காரணம். ஏன்னா ஒரு வழிகாட்டியாக மட்டும் இல்லாம, நெறியாளராக மட்டும் இல்லாம, நீ வந்து கலைகளை கற்றுக்கொள், நாடகம் படி, நீ நாடகத்துக்காக போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன 1 மாத கால பயிற்சிக்காக தஞ்சைக்கு அனுப்பி வைத்த என்னுடைய குரு முனைவர் கி பார்த்திபராஜாயா அவர்கள். அவங்க வந்து தொடர்ச்சியாக எனக்கு இந்த பறை ஆட்டம் எல்லாம் முதலில் நான் ஆடும் பொழுது எனக்கு சுத்தமா அந்த இதுவே தாளமே வராது, என்னால ஆடவே இயலாது. அப்பொழுது உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்தி நான் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சண்டமேளம் வாசிக்கும் போது வந்து ஸ்டேஜ்லயே இது பண்ணுவாரு, என்ன வாசிக்கிற நீ, உன்னோட அடி எப்படி இருக்கு கவனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்தி
பேச்சளவிலும் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய என்னுடைய குருவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சம்பத்குமார் அவர்கள் என்னை தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தொடர்பு கொண்டு பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, உங்களால முடியும் சொல்லி ஒவ்வொரு முறையும் என்னை அழைத்து பேசி இந்த இடத்துல உரையாற்றி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய உரையை அமைதியாக ரொம்ப பொறுமையோட எல்லாத்தையும் கேட்டு வினாக்களும் கேட்டு எனக்கு நிறைய தெளிவுகளையும் அதே போல மேலும் நான் ஆய்வு செய்யக்கூடிய பகுதிகளையும் எடுத்து கூறியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 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 அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொழிவு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பொழிவு. இந்த பொழிவில் கலந்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தியது நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று பார்த்தால், பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும், இந்த பாட்டை கேட்ட எல்லோருக்கும் பரவசம் கூடும். அந்த நாட்டுப்புற மக்களின் அறிவை அழகுபட மிக எல்லோருக்கும் ரசிக்கக்கூடிய தன்மையில், எல்லோரும் உள்வாங்கிக் கொள்கிற தன்மையில், எல்லோருடைய துன்பங்களும் சரி அவருடைய சுமைகளும் சரி எல்லாம் போக்குவதற்கு இந்த கலைகள் தான் முதன்மையான கலைகள் என்பது நீங்கள் எல்லாம் அறிந்த விஷயம்தான். அந்த கலையை பற்றி ஒரு வாழ்வாதார நிலைகள், கலைஞர்களின், நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரங்கள் எவ்வாறெல்லாம் சிறந்து விளங்கியிருக்கிறது என்பதை தொட்டதற்கு முன்பாக, நாட்டுப்புறம்னா என்ன, நாட்டுப்புற மக்கள் எப்படி வாழுகிறார்கள், நாட்டுப்புற மக்களின் அறிவுதான் பின்பு கலை வடிவங்களாக, பண்பாடுகளாக, பழக்க வழக்கங்களாக, நாகரிக சார்ந்த அறிவு ஊடகங்களாக எப்படி விளங்கி வந்தது என்பதையெல்லாம் மரபு சார்ந்த அடிப்படையில் பல்வேறு தகவல்களை தந்தது மட்டுமல்லாமல், அது ஐரோப்பியர்களின் வருகையின் ஊடாக தான் இந்த கலை பெரும்பான்மையான வளர்ச்சி ஆக்கங்களை பெற்றிருக்கிறது. உண்மைதான். ஐரோப்பியர்கள் இல்லை என்றால் நாம் அச்சியில் இருக்கின்ற ஒரு பொருளை நாம் அறிந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளை எடுத்து வந்தது ஐரோப்பியர்கள் தான். அவருடைய ஆட்சி காலத்தில தான் நாம் படிக்கின்ற அச்சு ஊடகங்களா இருக்கட்டும், அனைத்து தகவல்களும் ஐரோப்பியர்கள் மூலமாக தான் நாம் தெரிந்து கொண்டோம். அந்த அளவில் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த கலை வடிவங்கள் எப்படி சிறப்பு பெற்றதாக இருந்தது என்பதை தெளிவாக சொன்னது மட்டுமல்லாமல், வட்டாரத்துக்கு வேறுபட்ட நிலையில் இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த கலை வடிவங்கள் எப்படி வேறுபடுகிறது, எப்படி புறந்தள்ளப்படுகிறது, எப்படியெல்லாம் முக்கியமானது. அந்த ஒற்றுமை என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றுமை இருக்கல்லவா, கலைஞர்கள் எப்படிதான் வேறுபட்டு இருந்தாலும் அந்த பொருளாதார ரீதியாகவும் கலை வடிவத்தில் ரீதியாகவும் வாழ்கின்ற சூழல்களில் எவ்வாறுதான் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமை என்கிற ஒரு தளத்தில் எப்படி விளங்கினார்கள் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக கூத்து கலைஞர்களா இருக்கட்டும், ஆட்ட கலைஞர்களா இருக்கட்டும், கலைகளில் சிறந்து விளங்குகின்ற கலைஞர்களா இருக்கட்டும், அனைவரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அப்படியே பதிவு செய்த தோழி அவர்கள் சிறப்பான ஒரு முறையில் சொன்னது ஒரு சிறப்பு வாய்ந்த உரை. அதை வலுவூட்டும் வகையில் ஒரு சில இலக்கிய சான்றுகளையும் எடுத்து இயம்பியது மட்டுமல்லாமல், வாழ்க்கை முறையில் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் தன்னுடைய சங்க காலத்தில் வாழ்ந்த கலைஞர்களின் வாழ்க்கை முறைகளையும் தற்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளையும் இப்பொழுது நடந்த இந்த கொரோனா காலத்தில் கலைஞர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் துன்ப நிலைகளை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் ஒரு தெளிவுபட நிகழ்த்தியதுதான் சிறப்பு. அதைவிட காட்சி ஊடகம் என்று சொல்லுகின்ற அந்த ஊடகத்தில் கூட கலைகளை எவ்வாறு எடுத்து எம்புகிறார்கள் என்பது குறைவான ஒரு பகுதி என்பதுதான் முக்கியமானது. நாட்டுப்புற கலைஞர்களை ஈர்க்கின்ற வண்ணம் பொதுவாக பொதுமக்களிடம் குறைந்து வருகிறது.
யாரும் அந்த அளவிற்கு அந்த ஈடுபாடுடைய கலைகளை பார்ப்பதில்லை என்பதை தோழி அவர்கள் பதிவு செய்தார். உண்மைதான். ஏனென்றால் அவர் அந்த களத்தில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த பட்ட அனுபவத்தை அவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இப்படிப்பட்ட அந்த வாழ்வியல் கூறுகளையும் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வியல் சிந்தனைகளையும் அழகாக எடுத்து சொன்னதுதான் தமிழ்நிலத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு களமாக அமைகிறது. அந்த அளவில் தமிழ்நிலம் சார்பாக பொழிவாளர் தீபா அவர்களுக்கு, என்னோட தோழி, உற்ற நண்பர், அவர்களுக்கு தமிழ்நிலம் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட பேராசிரியர் பெருமக்கள்கள் பல்வேறு கேள்விகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டார்கள். என்னுடைய மாணவர்களும் இதில் பங்கெடுத்து தன்னுடைய கேள்விகளாக அதில் கேட்டார்கள். இப்படியான ஒரு கேள்வியும் இப்படியான ஒரு களம் சார்ந்த அறிவும் தான் இந்த சொற்பொழிவை வலி சேர்க்கிறது, பலம் சேர்க்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு அந்த அளவில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் ஆசிரியர்களுக்கும், ஆய்வு நண்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் என்னோடு தொடர்ச்சியாக பயணிக்கின்ற தமிழ்நிலம் சார்ந்த உறவுகளுக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் 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 உங்களுடைய வருகைக்கு நன்றியும் உங்களுடைய களத்திற்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.